வணக்கம் நண்பர்களே. இன்று நான் உங்களுடன் பகிரப் போகிறேன் ஒரு மிகவும் முக்கியமான கதை. ஒரு கதை, அது நமக்கு வாழ்க்கையின் மிக பெரிய பாடத்தை கற்பிக்கும். கோபத்தை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் அந்த கோபம் நம்மையே அழித்துவிடும். கவனமாக கேளுங்கள், ஏனெனில் இந்த கதை உங்கள் வாழ்க்கையே மாற்றிவிடலாம். கதை தொடங்குகிறது. கனவுகளுடன் வாழ்ந்த ஒரு அரக்கன். ஒரு காலத்தில் அடர்ந்த காடுகளில் ஒரு அரக்கன் வாழ்ந்து வந்தான். அவன் எவரையும் கொடுமைப்படுத்தாதவன். ஆனால் அவனுக்கு ஒரு மிக மோசமான பழக்கம் இருந்தது. அவன் சிறிய விஷயத்துக்கு கூட மிக சீக்கிரம் கோபப்படும். கோபம் வந்துவிட்டால் அவன் என்ன செய்கிறான் என்பதற்கே அவனுக்கு தெரியாது. ஆனால் அவனுக்குள் ஒரு அழகான கனவு இருந்தது. காட்டின் உயர்ந்த மரத்தில் ஒரு அழகான ட்ரீ ஹவுஸ் கட்டி அமைதியாக வாழ வேண்டுமென்ற கனவு. ஒரு நாள் அவன் அந்த கனவை நிஜமாக்கத் தீர்மானித்தான். 10 நாட்கள் தொடர்ந்து காலை முதல் இரவு வரை கடுமையாக உழைத்தான். கைகாயம், உடம்பு வலி, ஆனால் மனதில் மகிழ்ச்சி. ஏனெனில் அது அவனின் கனவு. ஆகச் சிறந்த 11வது நாளில் காட்டில் மிக அழகான ட்ரீ ஹவுஸ் முடிந்தது. அது அவனின் பெருமை, அவனின் உழைப்பின் வெற்றி. இன்னும் ஒரு சிறிய பணி மட்டுமே இருந்தது. அந்த நேரத்தில் மேலே பறந்து கொண்டிருந்த ஒரு புறா தவறுதலாக ஒரு பூச்சியை அவனுடைய தோளில் விடுகிறது. அரக்கன் நின்றான். கண்ணில் தீப்பொறி, இதயத்தில் வெடிப்பு. எப்படி துணிச்சல் என்று கத்தினான். அவன் இந்த புறாவை துரத்தத் தொடங்கினான். கத்தி, ஓடி, மரங்களில் ஏறி, கோபத்தில் பார்வை கூட தெளிவாக இல்லை. சோர்ந்து போன புறா காட்டின் உயர்ந்த ஒரு கிளையில் அமர்ந்தது. அதே மரம், அதே ட்ரீ ஹவுஸ் இருந்த மரம். கோபத்தில் கண்மூடிய அரக்கன் இது எந்த மரம் என்று கூட பார்த்து கொள்ளாமல் தன் வாளை எடுத்துக்கொண்டு முழு வலிமையுடன் வெட்டினான். டக்கென்று மரம் உடைந்தது. அவனுடைய அழகான ட்ரீ ஹவுஸ், கனவும் உழைப்பும் ஆண்டின் பெருமையும் அனைத்தும் ஒரே கணத்தில் சிதறி விழுந்தது. புறா பறந்து போனது. ஆனால் அரக்கன், அவன் அங்கே நின்று அழுதான். அவன் புரிந்து கொண்டான். அவன் புறாவை வெல்லவில்லை, அவன் தன்னையே தோற்கடித்தான். அவனை அழித்தது புறா அல்ல, அவனின் கோபம். இது ஒரு கதை மட்டுமல்ல நண்பர்களே, இது நம்முடைய வாழ்க்கை. எத்தனை கனவுகள் கோபத்தால் உடைந்தன, எத்தனை உறவுகள் கோபத்தால் நொறுங்கின, எத்தனை வாய்ப்புகள் கோபத்தில் மறைந்தன. ஒரு நிமிஷ கோபம் ஆண்டுகளின் உழைப்பை நாசமாக்கும். உண்மை மிகவும் எளிது. கோபம் ஒரு தீர்வல்ல, அது ஒரு அழிவு. நம்முடைய எதிரி வெளியே இல்லை, எதிரி உள்ளே. வேலையில கொஞ்சம் குறை சொன்னதுக்காக விட்டு வெளியே நடக்கிறோம். மன அழுத்தத்தில் பேச வேண்டாத வார்த்தைகள் பேசிவிடுகிறோம். ஒரு தவறான வினாடி, லைஃப் டைம் வருத்தம். ஆனால் வாழ்க்கையில் கோபம் வருவது இயல்பு. ஆனால் அதை கட்டுப்படுத்துவது நம்முடைய கையில் இருக்கிறது. 10 வினாடிகள் அமைதியாக இருந்தால் நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ளலாம். கோபம் கட்டுப்பாடின்றி வந்தால் வாழ்க்கை கட்டுப்பாட்டை இழக்கும். கோபத்தில் எடுத்த முடிவால் வருத்தம் மட்டும் வரும். கோபம் தற்காலிகம், கனவு நிரந்தரம். விட்டுக் கொடுப்பது பலவீனம் அல்ல, அது புத்திசாலித்தனம். கோபம் வந்தால் பேச வேண்டாம், முடிவெடுக்க வேண்டாம். அரக்கன் ஏற்கனவே அனைத்தையும் இழந்துவிட்டான். ஆனால் நீங்கள் இன்னும் நேரமுண்டு. உங்களிடம் இன்னும் கனவுகள் இருக்கின்றன. உங்களிடம் இன்னும் மனிதர்கள் இருக்கின்றனர். உங்களிடம் இன்னும் வாழ்க்கை இருக்கிறது. அதனால் இன்று உங்களுக்கே ஒரு வாக்குறுதி கொடுங்கள். நான் கோபம் என்னை கட்டுப்படுத்த விடமாட்டேன். நான் அமைதியை தேர்வு செய்வேன். நான் என் கனவுகளை பாதுகாப்பேன். உண்மையான வலிமை மற்றவரை வெல்வதில் அல்ல, தன்னையே வெல்வதில். யோசிக்காமல் வரும் கோபம் வாழ்க்கையை நாசம் செய்யும். யோசித்து செய், அமைதியை காப்பாற்று. இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரை வலிமையாக இருங்கள், அமைதியாக இருங்கள், வளர்ந்து கொண்டே இருங்கள். நன்றி, வணக்கம்.